உலக அளவுல பாத்தீங்கன்னா சீனா நாட்டுல தான் அதிகப்படியாக டங்ஸ்டன் வந்து உற்பத்தி பண்றாங்க. உலகத்துடைய 82% டங்ஸ்டன் உற்பத்தி சீனாவை நம்பிதான் இருக்குது. ஆனால் அந்த சீனாவில் தற்போது டங்ஸ்டன் சுரங்கங்களை அந்த அரசு மூடிக்கொண்டிருக்கிறது. 2017க்கு பிறகு சீனாவில் டங்ஸ்டனுடைய அந்த சுரங்கங்களை வந்து இழுத்து மூடிட்டு இருக்காங்க. யூரோப்ல பாத்தீங்கன்னா பனர்ஸ்கோயர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஏற்பட்ட டங்ஸ்டன் விபத்துனால 8 மில்லியன் டன் அளவுக்கான டங்ஸ்டன் கழிவுகள் மக்கள் வசிப்பிடத்துல வந்து கலந்து அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதிச்சு மக்கள் இன்னைக்கு கேன்சர்ல இருக்காங்க. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருந்திரளாக திரண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களே, மதுரை மேலூர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பாக என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தலைவர் அவர்களை பூவுலகின் நண்பர்கள் சார்பாக சந்தித்து நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். கட்சியில் சுற்றுச்சூழலுக்கு என ஒரு பிரத்யேகமாக ஒரு அணி உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வந்து தலைவரிடம் வைத்த பொழுது தலைவர் அவர்கள் சிரித்துக் கொண்டே இந்த கட்சியே சுற்றுச்சூழலுக்கான கட்சி தானே, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான கட்சி தானே அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லே அந்த சொல்லுக்கான அந்த பதிலுக்கான அந்த விளக்கம் எங்களுக்கு சரியாக 10 நாட்களுக்கு பின்பாக புரிய வந்தது. அப்பொழுது பழவேற்காட்டில் 20 கிராமங்களை அழிக்க திட்டமிட்டிருந்த இந்த அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக இதே போன்ற ஒரு பெருந்திரள் போராட்டத்தை தலைவர்கள் அவர்கள் சென்னையில் முன்னெடுத்தார், பழவேற்காட்டில் முன்னெடுத்தார். சென்னையே அதிர்ந்தது. அப்பொழுது நல்லா கவனிக்கணும், அப்ப எலெக்ஷன் நேரம் எல்லா கட்சியும் ஓட்டு சேகரித்துக் கொண்டிருந்த பொழுது மக்களுக்காக மக்கள் போராட்டத்தில் நின்றவர் தலைவர் திருமாவர்கள். அப்ப அந்த போராட்டத்துடைய வீரியத்தை கண்டு எல்லா தேர்தல் கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நிலைப்பாடு, அதாவது அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக கூட தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இந்த அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அப்பொழுது நடைபெறவிருந்த அந்த பப்ளிக் ஹியரிங் அப்படின்றது கேன்சல் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த அதானி துறைமுக திட்டம் அங்க நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் தான் காரணம். நாங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலராக நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் எடுத்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய நேரங்கள்ல எங்களுக்கு தொய்வு ஏற்படும். ஆனால் ஒரு சுற்றுச்சூழல் போராட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வராங்க, அவங்க அதை கையில எடுக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பாதி ரிலீஃப். அந்த போராட்டம் பாதி வெற்றி பெற்று விட்டதாக நாங்கள் நினைச்சுப்போம். அந்த வகையில இந்த அரிதாப்பட்டி போராட்டமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை கையில் எடுத்திருக்கார்கள், முன்னாடி நிற்கிறார்கள் என்ற போது எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதல். இன்னைக்கு அந்த ஒரு ஆறுதலோட உங்களோட நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். அரிதாப்பட்டி போராட்டமாக இருக்கட்டும், காட்டுப்பள்ளி அதானி போர்ட்டுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், நெய்வேலி அனல் மின் நிலையத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், கூடங்குளம் அணுகழிவு மையம் போராட்டமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் IRL மைன்ஸ்க்கு எதிரான போராட்டம், இப்படி அத்தனை சுற்றுச்சூழல் போராட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் முன்னின்று போராட்ட களத்தை முன்னெடுக்கிறார்கள். இதை நான் இங்கே அவசியம் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த டங்ஸ்டன் திட்டத்தை பொறுத்தவரையில் 2015 ஹெக்டேர் அளவுக்கான நிலத்தை இவர்கள் சுரங்கப்பணிக்காக அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள். 2015 ஹெக்டேர் அப்படின்றது கிட்டத்தட்ட 5000 ஏக்கர். அவர்களை பொறுத்தவரையில் 5000 ஏக்கருக்கு கனிம வளம் இருக்கிறது, அந்த கனிம வளத்தை எடுக்க போகிறோம் என்றதுதான் அவர்களுடைய திட்டம். ஆனால் நமக்கு அது வெறும் 5000 ஏக்கர் கிடையாது, அது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம். பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலம், 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதுல இருக்கு. லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமும் உயிரும் ஆரோக்கியமும் அதில் அடங்கி இருக்கு. 200க்கும் மேற்பட்ட சுனை நீர்கள் இருக்கக்கூடிய பகுதி, 3 தடுப்பணைகள் இருக்கு, 70க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள். அதுவும் இதில் பாத்தீங்கன்னா இந்த பகுதியை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக மாநில அரசு, தமிழ்நாடு அரசு 2022 வந்து அறிவிச்சாங்க. அதாவது இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்று சொல்லும் பொழுது
இந்த பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் மண்டலம். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா 250 வகையான பறவைகள், ராசாலி கழுகு உட்பட, வெள்ளை வல்லூர் உட்பட, செம்மார்பு வல்லூர் உட்பட 250 வகையான பறவைகளுக்கு வாழ்விடமாக இருக்கிறது. அதே போல இங்க மலைப்பாம்புகள், மான்கள், விலாமான்கள் போன்ற பல்வேறு அரிய வகை தேவாங்கு போன்ற உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருக்கக்கூடியது இந்த அரிதாப்பட்டி பகுதி. அப்படி சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகும். அதே நேரத்தில் இந்த பகுதியில் தமிழருடைய வரலாற்று சின்னங்களான 2200 வருடங்களுக்கு பழமையான குடவரை கோயில்களும் 3000 வருடங்களுக்கு பழமையான தமிழ் கல்வெட்டுகள், தமிழுக்கு முந்தைய மொழியான தமிழ் மொழி கல்வெட்டுகள் இங்க கிடைக்கிறது. அப்ப இந்த தமிழ் அடையாளம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த அடையாளத்தையும் அளிக்கும் விதமாக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாங்குளம் கல்வெட்டு, இந்த கல்வெட்டு அடிப்படையாக வைத்துதான் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி, சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் மட்டும் கிடையாது, தமிழர்கள்லாம் யார் அப்படின்ற அடையாளமே இந்த மேலூர் பகுதியில தான் அடங்கி இருக்கு. அப்படி நம்மளுடைய அடையாளத்தையும் சுற்றுச்சூழலையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் உயிரையும் பறிக்கின்ற இந்த அரிதாப்பட்டி திட்டம், அதாவது இந்த டங்ஸ்டன் திட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத உறுதியாக நாம் எதிர்க்கிறோம். இந்த டங்ஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த டங்ஸ்டன் இருக்கிறதுலே ஒரு கன உலோகம், அதை ஊடுருவது கஷ்டம். அப்ப இதனாலதான் இந்த புல்லட் ப்ரூஃபுக்காக இதை அதிகமா பயன்படுத்துறாங்க, ராணுவ தளவாடங்கள்ல பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல இது அதிகமா பயன்படுத்துறாங்க. எப்படி இதுக்கான பயன்பாடு இருக்கோ அதை விட இதற்கான ஆபத்து அப்படின்றது ரொம்ப அதிகம். இந்த டங்ஸ்டன் மனிதர்களுக்கு புற்றுநோயை விளைவிக்கக்கூடியது. இது மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை, அங்க படிப்பு செய்கிறவர்களுக்கு உடனடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி மூலமாக, நிலத்தின் மூலமாக, உணவு சங்கிலியில் கலந்து பேராபத்தை விளைவிக்கும். டங்ஸ்டனை விட ஆபத்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் மைனிங், டங்ஸ்டன் சுரங்க பணி செய்யும் போது டங்ஸ்டன்ல இருந்து வெளியேறக்கூடிய மற்ற கழிவுகள், இப்ப டங்ஸ்டன் சுரங்க பணி எடுத்து டங்ஸ்டன் எடுக்கும் போது வெறும் டங்ஸ்டன் மட்டும் இதுல இருந்து வெளியேறாது. டங்ஸ்டனுடன் சேர்ந்து காப்பர், கேட்மியம், ஜிங்க், ஆர்சனிக், லெட், மெர்க்குரி போன்ற இதை விட, டங்ஸ்டனை விட அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கனிமங்கள் இதுல இருந்து வெளியேறும். உலக அளவுல பாத்தீங்கன்னா சீனா நாட்டுல தான் அதிகப்படியாக டங்ஸ்டன் உற்பத்தி பண்றாங்க. உலகத்துடைய 82% டங்ஸ்டன் உற்பத்தி சீனாவை நம்பிதான் இருக்குது. ஆனால் அந்த சீனாவில் தற்போது டங்ஸ்டன் சுரங்கங்களை அந்த அரசு மூடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இப்போ சமீப காலமாக நடந்து வரும் டங்ஸ்டன் பாதிப்புகள். யூரோப்ல பாத்தீங்கன்னா பனர்ஸ்கோயர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஏற்பட்ட டங்ஸ்டன் விபத்துனால 8 மில்லியன் டன் அளவுக்கான டங்ஸ்டன் கழிவுகள் மக்கள் வசிப்பிடத்துல கலந்து அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதிச்சு மக்கள் இன்னைக்கு கேன்சர்ல இருக்காங்க. குறிப்பா குழந்தைகளுக்கு லுக்குமியா என்று சொல்லப்படக்கூடிய ரத்த புற்றுநோய், வெள்ளை அணுக்களை பாதிக்கக்கூடிய ரத்த புற்றுநோய் ஏற்படுது. அதே மாதிரி சீனால பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல பெரிய டங்ஸ்டன் விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய 67% விவசாய நிலத்துல டங்ஸ்டனும், அர்சனிக்கும், கேட்மியும், கன உலோகங்கள் கலந்துருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் பாதிப்பு அப்படின்றது உலக அளவுல ஏற்பட்ட பிற்பாடு சீன அரசாங்கம் டங்ஸ்டனுடைய பயன்பாட்டை அவர் உற்பத்தி செய்யறதை குறைச்சிருக்கு. 2017க்கு பிறகு சீனாவில் டங்ஸ்டனுடைய அந்த சுரங்கங்களை இழுத்து மூடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தை கொண்டு வருவதை நிச்சயமாக நம்ம அனுமதிக்க கூடாது. இது நாட்டுக்கு வளர்ச்சி, இது நாட்டுடைய தேவை அப்படின்லாம் நம்ம கிட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது நிச்சயமாக உண்மை கிடையாது. அதை நம்பி விடாதீர்கள். இந்த டங்ஸ்டன் எவ்வளவு ஆபத்தோ இதனால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இதை விட ஆபத்தானது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கும் நம்ம டிஃபென்ஸுக்கு புல்லட்டுக்கும், புல்லட் ப்ரூஃபுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. அதிகப்படியாக இது ஏற்றுமதி தான் ஆக போகுது. அதுவும் இந்த திட்டத்தை யார் கையில கொடுத்திருக்காங்கன்னா 13-14 உயிர்கள் இறக்க காரணமாக இருந்த, சுட்டு கொன்ற வேதாந்தா, அனில் அகர்வால் ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்கேயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா அப்படின்றத நாம் எல்லாரும் கேள்வி கேட்கிறோம். இந்த திட்டத்தை நிச்சயமாக அனுமதிக்க கூடாது. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன். இன்று பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வல்லாலப்பட்டிக்கு இன்னைக்கு வருகை தருவதாக ஒரு செய்தி இருக்கிறது. அவர் இந்த திட்டம் நடைபெறாது, ஒன்றிய அரசாங்கம் இதை
பின்வாங்குகிறார்கள் என்று உங்களிடம் விளக்குவதற்காக வருகிறார் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்தை பின்வாங்கவில்லை. அவர்கள் எப்படியாவது இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று குறிக்கோளாக இருக்கிறார்கள். இப்போ 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இருக்கு. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமனதாக தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வரக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆனால் 24ஆம் தேதி ஒன்றிய அரசு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த லெட்டர்ல ரிப்ளைல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரிதாப்பட்டி பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு இருக்கிற பகுதியை மட்டும் நீக்கலாக மீதி பகுதிகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு இந்த ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படியாவது இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் தீர்மானமாக இருக்கிறது. ஆகையால் உங்களிடம் யார் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணாலும் இந்த அத்தனை கேள்விகளும் அவர்களிடம் திருப்பி கேளுங்கள். இவர்களிடம் வந்து இதற்கான பதில் கேட்டு இவர்களை வந்து நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். இந்த திட்டத்தை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். மேலூர் மக்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் பூவுலகின் நண்பர்கள் என்றும் துணை நிற்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.